ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். அதிலே இன்றைக்கு 1647வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து 5ஆம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம், பலச்ருதி என்று சொல்லப்படக்கூடிய பலன் சொல்லும் பாசுரம் அல்லது திருநாம பாட்டு என்னும் சொல்லப்படும். பொதுவாக ஒவ்வொரு பதிகம், ஒவ்வொரு திருமொழியின் நிறைவு பாட்டும் அந்த பதிகம் யார் மேல் பாடப்பட்டது, யாரை எண்ணி பாடப்பட்டது, யாரால் பாடப்பட்டது, அந்த பதிகம் படிப்பதால் அதிலே ஈடுபடுவதால் என்ன பலன், அதை பயின்றவர்களுக்கு என்ன பலன் என்ற அந்த 3 செய்திகளையும் சொல்லக்கூடிய பாசுரம். அதுதான் அந்த பலச்சுருதி எனப்படும். அதனால்தான் திருநாம பாட்டு என்றும் இதற்கு பெயர் வழங்கப்படும். அப்படிப்பட்ட இந்த 5ஆம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பலச்சுருதி இன்றைக்கு. இந்த திருமொழி வல்லாருக்கு பேரருளி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார், தலை கட்டுகிறார் திருமங்கையாழ்வார். வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து. வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து. ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த. ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த. கார்கொள் பைம்பொழில் மங்கையர் காவலன் கலிகன்றி ஒலிவல்லார் ஏர்கொள் வைகுந்த மாநகர்புக்கு இமயவருடும் கூடுவரே. ஒலிவல்லார், இந்த பாடல்களை அறிந்து கொள்பவர்கள் ஒலி வல்லார். ஏர்கொள் வைகுந்த மாநகர்புக்கு, சிறப்பு பொருந்திய வைகுந்தம் பரமபதத்தை அடைந்து வைகுந்த மாநகர்புக்கு இமயவரோடும் கூடுவரே, அந்த அமரர்களுடன் கூடி இருப்பார்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் பலனை பெறுவார்கள் என்று பலன் சொல்கிறார். சரி, வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து. அதாவது இந்த 10 பாடல்களும் திருவாய்ப்பாடியிலே கண்ணனை பிரிந்து அந்த கோபியர்கள் புலம்பிய புலம்பலை எண்ணி அந்த புலம்பலை நினைவிலே கொண்டு இந்த பரகாலனாகி எம்பெருமானுடைய கண்ணபுரத்தான் மீது பாடிய இந்த பாடல்களை முன் உரை செய்த. கார்கொள் பைம்பொழில் மங்கையர் காவலன், பொழில் சூழ்ந்த திருமங்கை நகருக்கு தலைவனான திருமங்கையாழ்வார் கலிகன்றி அவன் பாடிய பாடல்கள். அந்த பாடல்களை ஒலிவல்லார் ஏர்கொள் வைகுந்த மாநகர்புக்கு இமயவரோடும் கூடுவரே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த. கார்கொள் பைம்பொழில் மங்கையர் காவலன் கலிகன்றி ஒலிவல்லார் ஏர்கொள் வைகுந்த மாநகர்புக்கு இமயவரோடும் கூடுவரே. கச்சணிந்த மெல்லிய முலைகளை உடைய திருவாய்ப்பாடியில் உள்ள அந்த ஆயர் குலப் பெண்கள் கடல் நிற வண்ணனான கண்ணனுடைய திருவடிகளை ஆசைப்பட்டு அன்பினால் முன்பு கதறிய கதறலை அறிந்து. அந்த காலத்திலே ஆய்ப்பாடி கண்ணன் பிறந்த காலத்திலே, கிருஷ்ணாவதாரம் நடந்த காலத்திலே அவர்கள் கதறின கதறலை அறிந்து மேகங்கள் தங்கும் பரந்த சோலைகளை உடைய திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்த இந்த பாக்களை ஓதி உணர வல்லவர்கள் அழகு நிறைந்த பரமபதத்திற்கு சென்று நித்திய சூரிகளோடு கூடி மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டா பெருநிலை எய்துவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். அது என்ன பிறப்பெடுக்க வேண்டா பெருநிலை? பரமபதத்திற்கு சென்று விட்டால் அது திரும்ப வரும் நிலை இல்லை. முக்தி அடைந்தால், இறைவனை அடைந்த பிறகு, வைகுந்தத்திற்கு சென்ற பிறகு திரும்ப வரும் அந்த ஆத்மா திரும்ப வராது என்று நியதி. அதுதான் பிறப்பெடுக்க வேண்டா பெருநிலை என்பது பொருள். ஆழ்வார் முக்தி அடைவது, பரமபதம் அடைவது, வைகுந்த பேறு என்று சொல்வதெல்லாம் அதனைத்தான். ஆய்ச்சியருடைய துன்பமே தமக்கு உண்டாகி அவர்கள் புலம்பிய புலம்பலே தம்பாயால் வெளிவந்தது என்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமொழியை ஓதவல்லவர்கள் என்னை போல் பெருமானை பிரிந்து வருந்தாமல்
ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யப் பெறுவர் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டினார் இந்த திருமொழியை ஆழ்வார். இது திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்வ பெறுவர். எங்கே? வைகுந்த மாநகரிலே, திரு பரமபதத்திலே. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்ப்போம். வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த காமம் சென்ற இளமையரான திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணன் திருவடிகளை ஆசைப்பட்டு கிடைக்காததனாலே காதல் கரை புரண்டு கூப்பிட்ட கூப்பிட்டை உள்ளத்திலே கொண்டு அந்த நிலை ஏற்பட்டதினாலே கூப்பிட்ட வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்தது. யார்? கோபியர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த கார்கொள் பைம்பொழில் மங்கையர் காவலன் கலிகன்றி ஒலிவல்லார். எப்பொழுதும் மேகம் உலவுதலை உடைய பரந்த தொழிலை உடைய திருமங்கையில், பரந்த பொழிலை உடைய திருமங்கையில் உள்ளாருக்கு காவலராய் உள்ள ஆழ்வார் ஒலியை உடையதாம்படி அருளி செய்த அந்த திருமொழியை மனதிலே கொண்டு பயில வல்லவர்கள். ஏர்கொள் வைகுந்த மாநகர் புக்கு இமையவரோடும் கூடுவரே. பிரிவாற்றாமல் கூப்பிடுவதனை விடுத்து நித்திய விபூதியில் நித்திய சூர்களோடு கூடி அகமன்னம் அகமன்னம் நான் உணவு நான் உணவு என்கிறபடியே மகிழ்ச்சி வெளிப்பட கூப்பிட்டு பின் ஒரு காலம் இந்த உலகுக்கு மீண்டும் வராத பேற்றினை பெறுவார்கள், பரமபத பேற்றினை பெறுவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை. மீண்டும் ஒருவரை இந்த பாசுரத்தை அன்வயிக்கலாம். வார்கொள் மென்முலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த கார்கொள் பைம்பொழில் மங்கையர் காவலன் கலிகன்றி ஒலிவல்லார் ஏர்கொள் வைகுந்த மாநகர் புக்கு இமையவரோடும் கூடுவரே என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த 5ஆம் திருமொழியை. மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் இந்த பாசுரங்களுடைய கருத்து தொகுப்புடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி கலிகன்றி அடையார் சீயம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.